திடீர்னு பார்த்தா காய்ச்சல் வரும், தலை வலிக்கும், இந்த மூட்டில் இருக்கு இல்லையா அந்த எலும்பெல்லாம் வலிக்கும், வளர்றதுக்கூடிய தசையெல்லாம் வலிக்கும். என்னடா அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. வைரஸால உருவாக்கக்கூடிய ஒரு நோய் ஏடிஸ் என்ற பெண் கொசு மூலமாக அந்த நோய் கடிக்கும். இந்த கொசு அப்படின்னா அதிகாலையில கொசு கடிக்கும், அந்த டெங்கு கொசு, இல்லை மாலையில் அந்த கொசு கடிக்கும். சரி, இது வந்துருச்சு அப்படின்னா காய்ச்சல் தொடர்ந்து இருக்குது, இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்ததுன்னா உடனே நீங்க அரசு மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை நீங்க சுத்தி இருக்கக்கூடிய நல்ல தண்ணீர்ல அது வளரும். குறிப்பா பாத்தீங்கன்னா மழை வந்திருக்கு இல்லையா, மழை வந்துருச்சுன்னா இந்த தேங்காய் தொட்டியில தண்ணி நிற்கும். ஆட்டங்கள் முன்ன வேலை வச்சிருப்போம், ஆட்டங்கள்ல அங்க அந்த தண்ணி தேங்கி இருந்ததுன்னா அந்த நல்ல தண்ணீர்ல தான் இந்த கொசு வளரும். இது வராம தடுக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது முக்கியமா, ஐயோ நல்ல தண்ணி நமக்கு நிறைய வேணும் அப்படின்ட்டு எல்லா பக்கமும் பிடிச்சி வச்சிரும். சின்ன டப்பா, ஒரு அளவுக்கு இருக்கக்கூடிய பக்கெட்டு, பெரிய பக்கெட்டு, தொட்டி, எல்லா இதுலையும் பிடிச்சி நப்பி வச்சிடறோம். சரி, வேணும் தண்ணி வேணும் இல்லைங்களே, அளவா தண்ணியை பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம நீங்க பிடிச்சி வைக்கிறீங்களா, இந்த பிளாஸ்டிக் குடமாகட்டும், பக்கெட் ஆகட்டும், தொட்டி ஆகட்டும், எதா இருந்தாலும் அதுல காற்று போகாத அளவுக்கு நீங்க மூடி வைக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த கொசு வளர்வதற்கு வாய்ப்பே இல்லை.